Good morning. Welcome to 10th Biology online class. In previous class, we started a new lesson that is heredity and evolution. Under this lesson, we learned accumulation of variation during reproduction and then next heading heredity. Under this heredity, we learned inherited traits and rules for the inheritance of traits. For this, Mendel's contribution we learned. ப்ரீவியஸ் கிளாஸில் ஹெரிடிட்டினா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் மெண்டல்ஸ் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம். மெண்டல்ஸ் கான்ட்ரிபியூஷனில் டன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் அன் பீ பிளான்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட் ஜெனரேஷன் வந்து டாமினன்ட் கேரக்டரை தான் ரெப்ரசன்ட் பண்ணிச்சு F1ல். அதை கிராஸ் F1 செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் 3:1 ரேஷியோவில் டால் அண்ட் ஷார்ட் பிளான்ட், 3 டால் பிளான்ட்டும் ஒரு ஷார்ட் பிளான்ட்டு கிடைக்குது. ஏன்னா 3 வந்து டாமினன்ட் கேரக்டர் இருந்ததுனால டாமினன்ட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 3 டால் பிளான்ட்ஸும் ஒரு ஷார்ட் பிளான்ட் பார்த்தோம். இது மாதிரி டை ஹைப்ரிட் பார்த்தோம். என்னென்னா டால் அண்ட் ரவுண்ட் பிளான்ட்ஸும் ஷார்ட் அண்ட் ரிங்கிள்டு பிளான்ட்ஸ் சீடு வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுலேயே அதே மாதிரி 3:1 ரேஷியோ தான் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது டை ஹைப்ரிடில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் அண்ட் க்ரீன் பிளான்ட்ஸும் ரிங்கிள் அண்ட் எல்லோ பிளான்ட்ஸும் வச்சு கலரும் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சீட்ஸும், இங்கே வந்து கலரும் சீட்ஸும், அது வந்து ரெட் ரவுண்ட் அண்ட் க்ரீன் கலரும் ரிங்கிள் அண்ட் எல்லோ கலர் பிளான்ட்ஸும் கிராஸ் பாலினேஷன் பண்ணாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு பார்த்தா 9:3:3:1 ரேஷியோவில். டுடேஸ் கிளாஸ் we are going to learn how do these traits get expressed. அப்படின்னா இந்த ட்ரைட்ஸ் கேரக்டர்ஸ் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, இதுக்கான ரீசன் என்ன, அதுதான். ஓகே, ஹவு டஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஹெரிடிட்டி ஒர்க். நம்ம ஏற்கனவே முந்தின லெசனில் பார்த்துருக்கோம். டிஎன்ஏ வந்துட்டு அது உள்ள செல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணும் ஒரு செல்லுலையும். அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது தான் அந்த கேரக்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. A section of DNA that provides information for one protein is called the gene for that protein. டிஎன்ஏல ஃபார்ம் ஆகிற அந்த ப்ரோட்டீன் தான் அந்த ஜீனோட ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. That protein controls the characters. எனவே டால் பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு இல்லையா, அப்போ அதை பார்த்திங்கன்னா சில பிளான்ட்டு டாலாக இருக்குது, சிலது ஷார்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம். வாட் இஸ் த ரீசன்? Plant hormones induce the growth of the plants. So that means a trigger means induce. Okay, so the plant hormones induce the growth of the plants. Okay, first plant, what do you know the plant hormones? Gibberellin, auxin, abscisic acid, cytokinin, then ethylene, these are etc. These all are plant hormones. Here the auxin is induced to induce the growth of plants. So the secretion of plant growth hormones is increased. அதாவது plant hormones வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும்போது அது வந்து plants வந்து டாலாக இருக்கும். ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிளான்ட் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இந்த என்சைம் செக்ரேஷன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக, அதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேஷன் இருக்கும். அப்போ பிளான்ட் வில் பி டால். இந்த என்சைம் செக்ரேஷன் வந்து கம்மியாகும்போது, எஃபிஷியன்ட் கம்மியாகும்போது என்ன ஆகுனா பிளான்ட் வந்து ஷார்ட்டாக இருக்குது. The interpretations of Mendelian experiments we have been discussing are correct, then both parents must be contributing equally to the DNA of the progeny during sexual reproduction. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருக்கோம். டிஎன்ஏ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்கிட்ட இருந்துட்டு கம்பைன் ஆகி அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங்கை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே ஜீன் வந்து அவங்களோட பேரண்ட்டை காப்பி பண்ணி அது சேம் ஜீனாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கேரக்டர்ஸ், அதாவது ரவுண்ட் அண்ட் க்ரீன் பிளான்ட்ஸு இல்லைனா ரிங்கிள்டு சீடும் எல்லோ கலர் பிளான்ட்டும் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிங்கிள் கேரக்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாது, சிங்கிள் செட் ஆஃப் ஜீன். நம்ம எழுதணும்னா கேபிட்டல் ஆர் இல்லை ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் இல்லைனா ஸ்மால் ஒய். The 2 characters represented by 2 sets of genes. This is explained by the fact that each gene set is present not as a single long thread of DNA, but as separate independent piece each called a chromosome. Chromosome means the filamentous thread-like bodies present in the nucleus of a cell
composed of chromatin material that is present in the DNA protein complex. That is called chromosomes. Genes தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குரோமோசோம்னு சொல்கிறோம். Every germ cell will take one chromosome from each pair and these may be of their maternal or paternal origin. Maternal mother, paternal father. சரியா? Father and mother கிட்டேருந்து ஒரு pair of chromosomes, அதுதான் 2 germ cells வந்து combine ஆகிட்டு normal number of chromosomes வந்து கொடுக்கும். Normal number of chromosomes means a set of chromosomes. Next, sex determination. Sex determination means the two sets are participating in a sexual reproduction to their young ones. Sexual reproduction அதாவது ரெண்டு sexes, male and female sex வந்து sexual reproductionல participate பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். அந்த செக்ஸ் கேரக்டர் எப்படி டிட்டர்மைன் பண்ணுது, மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி டிட்டர்மைன் பண்ணுது அதான் இதில் பார்க்க போகிறோம். ஹவு இஸ் த செக்ஸ் ஆஃப் எ நியூ பார்ன் இண்டிவிஜுவல் டிட்டர்மைன். பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இப்போ பிளான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மெத்தட் பார்த்தோம். யூனிசெக்ஷுவல் அண்ட் பைசெக்ஷுவல் பிளான்ஸ் பார்த்துருக்கோம், பாலினேஷன் பார்த்தோம். ஸோ அது மாதிரி அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரெப்டைல்ஸ்னு எடுக்கும்போது அதில் டெம்பரேச்சர் தான் அதனுடைய மேலா ஃபீமேலாங்கிற செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. இன் சம் அனிமல்ஸ் லைக் டர்ட்டில்ஸ் த டெம்பரேச்சர் டியூரிங் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் எக்ஸ் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ். அதாவது அந்த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் எப்போ நடக்குதோ அதை பொறுத்து அந்த எக்ஸ் வந்து மேலா ஃபீமேலாங்கிறது டிட்டர்மைன் பண்ணும். இஃப் எக்ஸ் ஆர் இன்குபேட்டட் அட் லோயர் தென் 28 டிகிரி செல்சியஸ், அதாவது 28 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது மேலாக இருக்கும். இட் ப்ரொடியூஸ் அண்ட் இட் ஓவர் இட் 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அப்படின்னா 33 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஃபீமேலாக இருக்கும். அதாவது இப்போ ரெப்டைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தான் வந்து அந்த செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. அது 28 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து மேலாக அந்த டைமில் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய யங் ஒன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா மேலாக இருக்கும். இல்லை 33 டிகிரி செல்சியஸ்க்கு அபோவாக இருக்கும்போது அங்கே ஃபர்டிலைசேஷன் நடந்து அந்த எக் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து யங் ஒன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஃபீமேலாக இருக்கும். நம்ம அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து செக்ஸே சேஞ்ச் பண்ணிக்கும். சச் அஸ் ஸ்னைல்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் கேன் சேஞ்ச் தேர் செக்ஸ். அந்த இண்டிகேட்டிங் தட் செக்ஸ் இஸ் நாட் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்ட். அது வந்து எந்த ஒரு ஜீனும் டிட்டர்மைன் பண்ணாது. மரீன் பொனிலா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம்ஸுக்கு லார்வா க்ரோஸ் அலோன், அது தனியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் டெவலப்ஸ் இன்டு எ ஃபீமேல். While if it enters the body of a female, it develops into a male. அதாவது அது ஃபஸ்ட்டு ஃபீமேலாக இருக்கும், திருப்பி அந்த ஃபீமேல் பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது திரும்பி அதை மேலாக மாறிக்கும். ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு ஜீனும் வந்து அதனோட செக்ஸை டிட்டர்மைன் பண்ணாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெப்டைல்ஸும் அப்படி தான், இங்கே ஸ்னைல்ஸ் அப்படி தான். ரெப்டைல்ஸ் டெம்பரேச்சர் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸ்னைல்ஸ் வந்து அதுவாகவே செக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஜீன்ஸ் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைண்ட், அதுதான் நம்ம ஜீன் சொல்கிறோம். அந்த ஜீன் வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு தான் நம்ம ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன் சொல்கிறோம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா the sex of the individual is largely genetically determined. கண்டிப்பாக எல்லாமே ஃபுல்லுமே ஜீன்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. அதாவது அவங்க பேரண்ட்டு தான் their parents inherited from their parents decide whether we will be a boy or girl. In a number of organisms, one specific pair of chromosomes plays a significant role in the determination of a sex of the organisms. These chromosomes are named as sex chromosomes. In human beings, there are 23 pairs of chromosomes, out of which one pair is sex chromosomes. There are two types of sex chromosomes, X and Y. A female contains 2 XX chromosomes, while a male contains one each X and Y chromosomes. That is homomorphic and heteromorphic. Homomorphic means same, heteromorphic means different. The other 22 pairs of chromosomes are exactly similar and are called autosomes. அதாவது பாக்கி எல்லா 22 pairs of chromosomes சேமாக இருக்கும். அதில் 23 பேரில் ஒரே ஒரு பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மேலில் மட்டும்தான். மேலில் மட்டும் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோமாக இருக்கும். ஃபீமேலில் வந்து XX குரோமோசோமாக இருக்கும். ஸோ ஹியர் த மேல் குரோமோசோம்ஸ் ஒன்லி டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட்டோட 22 பேர்ஸ் குரோமோசோம்ஸில் ஒரு குரோமோசோம். இப்போ 22 குரோமோசோம்ஸ், அந்த மேல் அண்ட் ஃபீமேல்
பேரண்ட் கிட்டேருந்து அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு வரும். அப்போ அவங்களுக்கு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கும் 22 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். லாஸ்ட் அந்த தேர்ட் 23 குரோமோசோம்ஸ் வந்து எக்ஸு அண்ட் ஒய். இப்போ மதரோட எக்ஸ் குரோமோசோம்ஸு மதர்கிட்ட எக்ஸ்எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த மதரோட எக்ஸ் குரோமோசோம் வந்து மேலோட எக்ஸ் குரோமோசோமோட ஃபியூஸ் ஆச்சுன்னா கிடைக்கிற பேர்த் வந்து பேபி வந்து ஃபீமேலாக இருக்கும். அதே இது ஒய் குரோமோசோமோட ஃபியூஸ் ஆச்சுன்னா கிடைக்கிற பேபி வந்து மேலாக இருக்கும். ஸோ the sex of the offspring will be determined by the type of chromosome X or Y inherited from the father. The sex of the offspring will be determined by the type of chromosome, that is X or Y inherited from the father. So at the time of the fertilization, when the sperm and the egg unite to form a zygote, each individual inherits one of the two possible combination of sex chromosomes. That is a zygote XX with 2 X chromosomes, one from father and one from mother, develops into a girl, while a zygote, that is XY, with 1 X chromosome from mother and 1 Y chromosome from father, develops into a boy. See, a zygote with 2 X chromosomes, one from mother and one from father, develops into a girl. Then while zygote with one X chromosome and 1 Y chromosomes, X chromosome from mother and Y chromosome from father, develops into a boy. Next, evolution. Okay, what is evolution? Evolution is defined as a naturally occurring, slow or continuous and irreversible process of change. Evolution is defined as a naturally occurring, slow, continuous and irreversible process of change. எவல்யூஷனாக நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய ஒரு ஸ்லோவாக கண்டினியூஸாக irreversible சேஞ்சஸ் தான் நம்ம சொல்கிறோம், ப்ராசஸ் தான் எவல்யூஷன் சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இல்லஸ்ட்ரேஷனில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பீட்டில் வந்து 12 beetles in a group of 12 beetles living in the grass. Just you assume that in some bushes with green leaves, the group of 12 red beetles are living there. Their population will grow by sexual reproduction and therefore generate variations. Variations நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சில கேரக்டர் வந்து டாமினேட் பண்ணி இருக்கிறது, அந்த ஓவர் கம்பெனி சர்க்கம்ஸ்டன்ஸை ஓவர் கம்பெனி வரக்கூடியதை நம்ம வேரியேஷன்ஸ் சொல்கிறோம். குரூப் ஆஃப் பீட்டில்ஸ் இருக்கும்போது அதில் கொஞ்சம் க்ரீன் கலர் பீட்டில்ஸும் இருக்குது. தே ஆர் the bushes. Group of red colored beetles living in some bushes of green leaves. They reproduce sexually and therefore generate variations. Okay, just imagine these beetles can be eaten by crows. These beetles can be eaten by crows. அதாவது ரெட் கலர் பீட்டில்ஸ் வந்து டக்குன்னு க்ரோஸ் பார்க்குறதுக்கு தெரியும், அது ஃபுல்லுமே பீட்டில்ஸ்னால் தெரியலையா வண்டு. ஸோ அந்த ஃபுல்லுமே க்ரோஸ் வந்து சாப்பிட்டுச்சு. இப்போ என்ன ஆகும், அங்கே க்ரீன் கலர் பீட்டில்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்படி திரும்ப அந்த க்ரோஸ் வந்து அந்த ரெட் கலர் பீட்டில்ஸை சாப்பிடும்போது அந்த ரெட் கலர் பீட்டில்ஸ் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ as a result, the population of these beetles become less and fewer beetles are available to reproduce. அப்போ வந்து ரெட் பீட்டில்ஸ் வந்து அங்கே கம்மியாகிடும். இப்போ அங்கே என்ன ஆகும்னா க்ரீன் கலர் பீட்டில்ஸ் மட்டும்தான் இருக்கும். It will grow and increase their green color populations, green beetle populations. இப்போ க்ரீன் கலர் பீட்டில் வந்து அந்த புஷ்ஷில் இருந்ததுனால க்ரோக்கு தெரியாது. ஸோ அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்து க்ரீன் பீட்டில்ஸ் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிடும். ரெட் பீட்டில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். ஸோ செகண்ட் சிச்சுவேஷன் என்னென்னா, ப்ளூ கலர் பீட்டில்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரெட் கலர் பீட்டில்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் பீட்டில்ஸ் பார்த்தோன்னா அது மாதிரி இங்கே வந்து ப்ளூ கலர் பீட்டில்ஸ் இருக்குது. இன் திஸ் கேஸ் the color variations occurs during reproduction and one beetle becomes blue colored instead of red color. Red color பதிலா blue color இருக்குது. This newly developed blue beetle sexually reproduce and passes its color to its progeny. அப்புறம் செய்யும் அந்த ப்ளூ கலர் பீட்டில்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ the crows can see both blue colored and red color beetles and randomly eat them. ரெண்டுமே ப்ளூ கலரையும் சாப்பிடுது. ஏன்னா க்ரீன் கலர் வந்து ஹைடாக இருந்ததுனால கண் தெரியல. பட் ப்ளூ கலருக்கும் ரெட் கலரும் க்ரோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டுமே the crows eaten the both blue and red color beetles. இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா, the population grows, there are few blue color beetles and more red color beetles. அப்போ வந்து செய்யும் ப்ளூ கலர் பீட்டில்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு ரெட் கலர் பீட்டில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. However, an elephant steps on the population of beetles. Due to this,
மோஸ்ட் ஆஃப் த பீட்டில்ஸ் ஆர் கில்டு. இப்போ வந்து அந்த வழியாக ஒரு எலிஃபென்ட் போகுது அப்படின்னு சொன்னால் அதில் காலில் பட்டுன்னு செய்யும் நிறைய பீட்டில்ஸ் வந்து அழிஞ்சு போயிடும். பை சான்ஸ் ஆல் ரெட் கலர் பீட்டில்ஸ் ஆர் கில்டு வைல் ஃபியூ ப்ளூ கலர் பீட்டில்ஸ் சர்வைவ். ஸோ த பீட்டில் பாப்புலேஷன்ஸ் க்ரோஸ் அகெயின் பட் மோஸ்ட் பீட்டில்ஸ் ஆர் நவ் ப்ளூ கலர். இப்போ வந்து என்னச்சுன்னா ஏற்கனவே கொஞ்சம் தானே ப்ளூ கலர் இருந்துச்சு இல்லையா, க்ரோஸ் எல்லாமே ப்ளூ கலர் சாப்பிட்டதுனால கொஞ்சமாக இருந்தது. ஸோ ரெட் கலர் அதிகமாக இருந்தது. ஸோ இதில் நிறைய வந்து எலிஃபண்ட் வந்து ஃபுட் ஸ்டெப் வச்சதுனால அதனுடைய ரெட் கலர் பீட்டில்ஸ் எல்லாமே நிறைய அழிஞ்சு போயிடுது. திருப்பி அங்கே என்ன தான் இருக்குது, ப்ளூ கலர் பீட்டில்ஸ் தான் நிறைய வளர ஆரம்பிச்சிருக்குது. அந்த ரெண்டு சுச்சுவேஷனுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன் பிகேம் காமன் பிகாஸ் ஆஃப் த சர்வைவல் அட்வான்டேஜ். அதாவது அந்த க்ரீன் கலர் சரௌண்டிங் இருந்ததுனால அந்த க்ரீன் கலர் பீட்டில்ஸ் எல்லாமே சேவ் ஆச்சு. அது ரெட் கலர் பீட்டில்ஸ் எல்லாமே க்ரோஸ் வந்து ஈட்டன் பை க்ரோஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த நிறைய க்ரோஸ் வந்து நிறைய ரெட் கலர் பீட்டில்ஸ் சாப்பிட்டதுனால க்ரீன் கலர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நேச்சுரலாகவே அதை செலக்ட் பண்ணியிருக்குது. டைரக்டிங் எவல்யூஷன் ஆஃப் பீட்டில் பாப்புலேஷன் அதை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடாப்டேஷன்ஸ் ஆல்சோ ஃபிட் ஃபார் த க்ரோத் ஆஃப் க்ரீன் கலர் பீட்டில்ஸ். ஸோ செகண்ட் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆக்சிடெண்ட். அது வந்து ஆக்சிடெண்ட்டில் இப்போ ஒரு எலிஃபென்ட் வராமல் இருந்துச்சுன்னா அங்கே வந்து சர்வைவல் இருந்திருக்கும். ஸோ அந்த எலிஃபென்ட் வந்ததுனால அந்த மாதிரி மொத்தமாக அழிஞ்சு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அதனுடைய வேரியேஷன்ஸுமே அழிஞ்சு போயிடுது. ஸோ அந்த மாதிரி டைமில் இன்னும் சர்வைவல் அட்வான்டேஜ், அதாவது சர்வைவல் அட்வான்டேஜஸ் வந்து அங்கே இருக்காது. அந்த எந்தெந்த பீட்டில்ஸை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கோ அது வந்து அங்கே சர்வே பண்ணிக்க முடியும். எங்கே ஒளிஞ்சு இப்போ சர்வைவல்னால் இப்போ க்ரீன் பிளான்ஸ்குள்ளே வந்து ஒளிஞ்சு புஷஸ்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் எலிஃபெண்ட்டோட ஃபுட்டு படும்போது ஃபுல்லுமே அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில பீட்டில்ஸ் வந்து எல்லாமே கலர்டு பீட்டில்ஸ், க்ரீன் கலர் பீட்டில்ஸ், அது ரெட்டோ ப்ளூவோ என்ன கலர்டு பீட்டில்ஸாக இருந்தாலும் அது வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற கலர்ஸ் தான் செய்யும் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இது இல்லாமல் தேர்ட் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஃபுட்டு டெஃபிஷியன்சி. ஸோ நிறைய பீட்டில்ஸ் க்ரோத் ஆஃப் நிறைய பீட்டில்ஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஸோ இப்போ அந்த பீட்டில்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கிடைக்காம ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்டு, லேக் ஆஃப் ஃபுட்டு கிடைக்கும்போது என்ன ஆகும்னா அது எல்லாமே கொஞ்சம் ஒல்லி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்னச்சுன்னா பீட்டில்ஸ் வந்து அதனுடைய பாப்புலேஷன் இருக்குமே தவிர அது வந்து வெயிட்டாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா அடுத்து அந்த ஃபுட்டு லீவ்ஸ் வந்து க்ரோத் ஆகும்போது அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு எகெயின் இட் வில் சர்வை. இல்லை ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த வேரியேஷன்ஸ் கலர் பீட்டில்ஸ் பிகம்ஸ் எ காமன் கேரக்டர்ஸ் இன் த பாப்புலேஷன்ஸ். அது காமனாக உள்ள கேரக்டர்ஸ் தான். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன் இன்ஹெரிட்டட் ரைட் சர்டன் ஜீன் பாப்புலேஷன் சேஞ்ச் ஓவர் ஜெனரேஷன். திஸ் இஸ் அ பேசிக் ஐடியா பிஹைண்ட் எவல்யூஷன். அதாவது ஜென்ரலாகவே உள்ள ஒரு பேசிக் ஐடியா. ஒரு அந்த கலர்டு பீட்டில்ஸ் வந்து சர்வே பண்ணிக்கிறதுக்கு ஒரு அது காமனாக உள்ள ஒரு கேரக்டர். பட் செகண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் ஆஃப் கலர் கேவ் அட்வான்டேஜ் ஆஃப் சர்வைவல் டு க்ரீன் கலர் பீட்டில்ஸ் அண்ட் ஹென்ஸ் இட் பிகம் காமன். இந்த செகண்ட் சிச்சுவேஷனில் த கலர் வேரியேஷன் டிட் நாட் கிவ் எனி அட்வான்டேஜ் ஆஃப் சர்வைவல் டு த பீட்டில்ஸ். சர்வைவல் வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து அட்வான்டேஜஸ் வந்து கிடையாது. ரெட் கலர் பீட்டில்ஸையும் சாப்பிடுது, க்ரீன் கலர் ப்ளூ கலர் பீட்டில்ஸும் சாப்பிடுது. ஸோ தட் இஸ் த சர்வைவல் ஆஃப் ப்ளூ கலர் பீட்டில்ஸ் வாஸ் சிம்பிளி a matter chance which changed the common characteristics of the resultant populations. அதாவது ரெட் கலர் பீட்டில்ஸ் மட்டும் இல்லை, ப்ளூ கலர் பீட்டில்ஸ் மட்டும் இல்லை, ரெண்டுமே சாப்பிட ஆரம்பிச்சிது. தேர்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா the variation in the beetle population was caused due to some environmental factors and there was no genetic change in the beetle population. ஜெனட்டிக்கலாக அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் ஆகும்போது the scarcity of food that acted as a limiting factor for the change in size and weight of beetles. அதில் அந்த ஃபுட் ஸ்கேர்சிட்டினால் என்னச்சுன்னா இந்த பீட்டில்ஸோட வெயிட்டும் சைஸும் மாற ஆரம்பிக்குது. இஃப் அந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அகைன் த பீட்டில்ஸ் அகைன் பிகேம் நார்மல் சைஸ். அதாவது ஃபுட்டு திரும்ப கிடைக்கும் போது திரும்ப நார்மல் சைஸ்க்கு வந்துடும். இது வந்து தேர்ட் சிச்சுவேஷன்ஸ். ஓகே. Acquired and inherited traits. That is a characteristic or a trait of an organism which is developed in response to the change in external environment and is not inherited is called an acquired trait. அதாவது அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால அந்த ஒரு ஆர்கானிஸத்தோட கேரக்டரிஸ்டிக்கில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா acquired traitன்னு சொல்கிறோம். ஓகே. the characteristic or a trait of an organism which developed in response to the change in external environment and is not inherited is called an acquired trait.
As we already studied now that traits are characteristics of the parents passed to their offsprings. So through genes in reproductive cells during the process of reproduction. Reproduction டைமில் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து அவங்க கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ த சேஞ்ச் இன் த நான் ரீப்ரொடக்டிவ் பாடி செல்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கேனாட் பி இன்ஹெரிட்டட் பை இட்ஸ் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். அதாவது நான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசம் பாடி செல்ஸ்னால் இப்போ இந்த கேரக்டர்ஸ் அட்மாஸ்பெரிக்கில் உள்ள அந்த ஃபுட்டு கிடைக்காதனால மெலிஞ்சு போகிறது வந்து அதனோட கேரக்டர் கிடையாது. எடுத்தால் திருப்பி ரீகெயின் பண்ணிக்கும். ஸோ இந்த இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு வெயிட் ஆஃப் பீட்டில்ஸ் டியூ டு லெஸ்ஸர் ஃபுட்டு கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து என்ன செய்யாது, ஒரு மெலிஞ்சு போகிறது வெயிட் லாஸ் ஆகிறது வந்து ஒரு ரீசன். அது வந்து ஜெனட்டிக் ரீசன் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா த தேர்ட் சிச்சுவேஷனில் இட் வில் நாட் சேஞ்ச் த டிஎன்ஏ ஆஃப் germ cells. So this trait cannot be inherited. It is the reduced weight வந்து cannot be inherited by the progeny of starving beetles. So thus is not a example of evolution since the change is not inherited over generations. So வந்து generations வந்து inherit ஆகாது. Hence this experience of individual during his lifetime cannot be passed to his progeny and they cannot direct evolution. அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க லைஃப்க்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக இது வந்து பாஸ் பண்ணாது. அந்த ஜீன் வந்து மெல்லிறது குண்டாகிறது அதில் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் கூட குறைய அந்த மாதிரி பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஜீன் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இட் வில் நாட் பி இன்ஹெரிட்டட். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டியூரிங் இட்ஸ் லைஃப் டைம் cannot be passed to its progeny and they cannot direct evolution. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் another example how an individual cannot pass on to progeny experience of its lifetime. ஃபுல்லுமே அந்த மாதிரி இருக்காது. இஃப் breed a group of mice, இப்போ குரூப் ஆஃப் மைஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ஆல் த progeny will have tails. எல்லா மைஸ்க்குமே கண்டிப்பாக டெய்ல் இருக்கும். ஓகேவா? now if the tails of these mice are removed by surgery in each generation, ஒரு ஜெனரேஷன்லையும் நம்ம டெய்ல்ஸை மட்டும் கட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் do these tails mice have tailless progeny? அது வந்து என்ன செய்யும்? the answer is no. அதாவது எல்லா டெய்ல்ஸும் நம்ம வர ஜெனரேஷன்லேயும் மைஸ்க்கெல்லாம் டெய்ல்ஸை கட் பண்ணி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து வர ஜெனரேஷனில் அது வந்து டெய்ல்ஸ் இல்லாமல் இருக்குமா? அது ஜெனரேஷன் இருக்குமா? ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் அது வந்து ஒரு ஜெனட்டிக் ரீசன் கிடையாது. இட் மேக்ஸ் சென்ஸ் பிகாஸ் ரிமூவல் ஆஃப் த டெய்ல் cannot change the genes of the germ cells of the mice. அந்த மைஸோட germ cells வந்து reproductive cells கிடையாது. இட் இஸ் நாட் அன் இன்ஹெரிட்டட் ட்ரைட். அது வந்து கேரக்டரை தான் சேஞ்ச் பண்ணுறதை நம்ம சொல்கிறோம், ஜீன் சொல்கிறோம். ஸோ இந்த டெய்ல்ஸ் கட் பண்ணுறது வந்து இது எக்ஸ்டர்னல் பார்ட்டு. ஸோ அது வந்து ஜீன்னால் கிடையாது. ஸோ இட் க்ரோத் தான். This is the reason why the ideas of heredity and genetics that we have discussed earlier so is essential for understanding evolution. சில எக்ஸாம்பிள் தான் similarly sun-turned skin color or scar on the forehead or skin or the acquired traits that cannot be inherited. அதாவது நம்ம சன்லைட்னால் அதிகமாக கலர் சேஞ்சஸ் ஆகுறது, அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னில் வந்து அங்கங்கே ஸ்கார்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, தழும்புகள் சொல்லலையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகுது. அது வந்து கேரக்டர் கிடையாது. ஸோ அது மாதிரி ஆன் த அதர் ஹேண்ட் ஆல் தோஸ் ட்ரைட்ஸ் தட் பாஸ் ஃப்ரம் த ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் த்ரூ டிஎன்ஏ இன் germ cells ஆர் known inherited traits. அதாவது அந்த த்ரூ டிஎன்ஏ மூலமாக மட்டும் வரதை நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸ்னு சொல்கிறோம். அது சார்லஸ் டார்வின்கிறவங்களும் சயின்டிஸ்ட்டு அவங்க வந்து எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸில் வந்துட்டு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணாங்க 19th centuryயில். This class we learned how do these traits get expressed and sex determination, then evolution. Okay, speciation will be discussed in the next class. Thank you.